எலெக்ஷன்றதை தாண்டி ஒரு நம்பிக்கைங்க. இந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து நாட்டு மேலேயும் மக்கள் மேலேயும் அக்கறை இருக்கு. இதுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்காத ஒரு விஷயம். இங்க வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அக்கறை இல்லை அப்படிலாம் ஒரு நரேஷன் செட் பண்ணாங்கல்ல, அப்படி இல்லை. எவ்ரிபடி ஆர் கன்சர்ன்ட் அபவுட் அவர் பீப்புள். இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாடு நம்பர் ஒன்னா இருக்கணும், ஒரு நல்ல கவர்மெண்ட் வரணுன்றது எல்லார் மனசுலும் இருக்கக்கூடிய ஆசை. ஆனா இங்க இருக்கிற இந்த கேடுகட்ட பாலிட்டிஷியன்ஸை பார்த்து ச்சே இவனுக்கு ஓட்டு போறதுக்கான அவ்வளவு கஷ்டப்படணும்னு போறது இருக்குல்ல. ஒரு 10 நிமிஷம் தூரத்துல பூத் இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட அந்த 10 நிமிஷத்தை போய் வெயில நின்று போட்டுன்னு யோசிக்கிற நிலைமையில 10 மணி நேரம் தள்ளி ஊர் இருக்கிற ஒருத்தன் அதுக்காக கிளம்பி போறது இருக்குல்ல, இதுதான் சேஞ்சுங்க. இந்த சேஞ்சை மக்கள் காமிக்கிறாங்கன்னா இது ஒரு ரெசிப்ரோகேட்டிவ் சேஞ்ச் தான். ஒரு நல்ல தலைவன் வரும்போது மக்கள் அவரை ரிசீவ் பண்றதும், மக்கள் இவ்வளவு கமிட்டடா இருக்கும்போது நல்ல தலைவர் இன்னும் இன்ஸ்பயர் ஆகிறதும், இதுதான் ஜனநாயகத்துல ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். நல்ல தலைவர் போன எலெக்ஷன்ல நின்னாரு, இந்த எலெக்ஷன் மட்டும் கிடையாது. போன எலெக்ஷன் தான் நின்னோம் நாங்க. இந்த எலெக்ஷன்ல மட்டுமா நல்ல தலைவர் நிக்கிறோம்? இப்ப இல்ல அப்படி பாத்தீங்கன்னாக்க யாரை தோக்கடிக்கணுமோ அதுக்காக ஓட்டு போட வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம்.